நின்று உலகம் வழங்கி வருதலால்தான் அமிழ்தம் என்றுணரற் பாற்று. 15-11-2016 நவம்பர் மாதம் 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, துர்முகி வருடம் ஐப்பசி மாதம் 30ஆம் தேதி. இன்று பிரதமை. திரு இந்தளூர் ஸ்ரீ பரிமள ரங்கராஜர் ரதோத்சவம். மாயவரம் ஸ்ரீ கௌரி மாயூரநாதர் கடமுக்க உற்சவ தீர்த்தவாரி. விருஷபாரூட தரிசனம். குரங்கினி ஸ்ரீ முத்துமாலையம்மன் பவனி. நல்ல நேரம் காலை 10:45 மணி முதல் 11:45 மணி வரை. மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. ராகு காலம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை 12 மணி முதல் 1:30 மணி வரை. சந்திராஷ்டமம் ஸ்வாதி விசாகம்.
10ஆம் திருமுறையிலே திருமூலர் ஆன்மீக செய்திகளையும் அறிவியல் செய்திகளையும் உளவியல் செய்திகளையும் மிக அற்புதமாக சொல்லுகின்றார். இந்த திருமந்திரம் 3000 பாடலிலே இன்றைய தினம் 916வது பாடல், 4வது தந்திரம், சிந்தி ஆகமம், திரு அம்பல சக்கரம். இந்த இடத்துல ஒரு அருமையான தலைப்பு இது. இப்போல்லாம் நாம் பார்க்குறோம், எல்லாத்துக்கும் ஒரு டயக்ராம் போடுறோம், எல்லாவற்றையும் கண்டுபிடிப்பதற்கு ஒரு மேப் போடுறோம். அந்த மேப் போட்டு தான் மேலே சேட்டலைட்லேருந்து பார்த்தா நாம் எல்லாம் ஒரு பெரிய மேப்பில் இருக்கிற மனிதர்களைப் போல தெரிகிறது. முதலாக நமக்கு டயக்ராம் போட கற்றுக் கொடுத்தவர் திருமூலர். அந்த சக்கரங்களை போட கற்றுக் கொடுக்குறார். இந்த அருமையான திரு அம்பல சக்கரத்தில் 89 பாடல்களில் எப்படியெல்லாம் சக்கரம் போடுவது, இப்போ கூட மாந்திரியத்தில் பார்க்கலாம். ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு சக்கரம் இருக்குது. அந்த சக்கரத்துக்குள்ளே அந்த கடவுளை ஆவாகனம் பண்ணலாம். ஒன்றும் இல்லைங்க, ஒரு வீடு கட்டணுன்னா முதல்ல என்ன பண்ணுறோம், அந்த டிராஃப்ட்ஸ்மேன் அந்த படம் வரையறட்ட போய் சமையலறை எங்கே இருக்கணும், வரவேற்பறை எங்கே இருக்கணும் என்று வரைந்து கொள்கிறோம். அப்படி நம்ம வாழ்வுக்கு ஒரு அருமையான திட்டத்தை திருமூலர் வரைந்து கொடுத்தது தான் திரு அம்பல சக்கரம். எனவே திருமூலர் திருமந்திரம் என்பது மந்திரம், தந்திரம், எந்திரம். இந்த அம்பல சக்கரம் என்பது எந்திரம். அதுதான் இப்போ கூட அந்த செப்பு தகடில் எந்திரம் பண்ணி கடையில் வச்சுருப்பாங்க, வீட்டில் வச்சுருப்பாங்க, மாந்திரிகம் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த மாந்திரிகம் பண்ணுறதுக்கு அடிப்படையே அந்த எந்திரத்தில் இந்த கோடுகள்லாம் இருக்கும், அதில் பீஜாட்சரம் இருக்கும். அந்த அந்த கோடுகளுக்கு நடுவில் எழுத்துக்கள்லாம் இருக்கும். அதை முதல்ல நமக்கு விளக்கி சொன்னவர் திருமூலர். எவ்வாறு எந்திரங்கள் போடுவது, சிவனுக்கு ஒரு எந்திரம், அம்பாளுக்கு ஒரு எந்திரம், முருகனுக்கு ஒரு எந்திரம், எல்லாருடைய எந்திரங்களையும் நாம் பார்க்கிறோம். இதில் சிவனுடைய அருமையான சக்தியை எவ்வாறு வரைந்து காட்டுவதுன்னு வரைகிறார். அரகர என்ன அறியது ஒன்றில்லை, அரகர என்ன அறிகிலர் மாந்தர், அரகர என்ன அமரரும் ஆவர், அரகர என்ன அரும் பிறப்பு அன்றே. இந்த அரகர என்பது ரெண்டுமே சிவனை குறிக்கின்ற சொல். ஹரன், அரண். எனவே அந்த காலத்தில் அப்படி தான் ஆரம்பித்தாங்க. அரகர நம பார்வதி பதையே, அரகர நம பார்வதி பதையேன்னு ஆரம்பிப்பாங்க. அந்த அரஹர என்று சொல்லி தான் ஆரம்பிப்பாங்க. அந்த அரண் என்றாலும் ஹரன் என்றாலும் சிவனைத்தான் குறிக்கும். ஹரின்னா திருமால், அயன்னா பிரம்மா. எனவே அந்த ஹரஹர என்றால் சிவனை குறிக்கின்ற அருமையான ஒரு சொல். அந்த சொற்களில் 12 கோடுகள், 12 × 12 144 கோடுகளை போட்டு அந்த கோடுகளுக்குள்ளே இறைவனை எப்படி கொண்டு வருவது என்ற ஒரு கணக்கு. இந்த திரு அம்பல சக்கரம் என்பதே ஒரு கணக்கு. இப்போ நம்ம எம்எஸ்சிக்கெல்லாம் மேலே போயிட்டோம்னு வச்சுங்க, ஃபார்முலாலாம் வந்துடும். அந்த ஃபார்முலாவெல்லாம் ஒரு சின்ன சின்ன டயக்ராம் போட்டு காட்டுவாங்க. அதுபோல் நமக்கு முதல்ல ஆன்மீகத்தில் ஒரு சக்கரத்தை ஒரு டயக்ராம் வரைந்து காட்டியவர் யார் என்றால் திருமூலர். அதுக்கு ஒரு ஸ்கெட்ச் போட்டு காட்டினார். இறைவனை பல வார்த்தைகளிலே சொல்வதை விட சில கோடுகளிலே கொண்டு வந்து காட்டிவிட முடியும், இந்த சக்கரங்களிலே கொண்டு வந்து காட்டிவிட முடியும். இதிலிருந்து வந்தது தான் அம்பாளுடைய ஸ்ரீ சக்கரம். அந்த ஸ்ரீ சக்கரம்னா எல்லாருக்கும் தெரியும், அந்த அம்பாளுடைய சக்கரம். அந்த ஸ்ரீ சக்கரத்துக்குள்ளே அம்பாள் எப்படி இருக்கின்றாள் என்ற ஒரு செய்தியை அங்கே சொல்லுகின்றார். அதைத்தான் இந்த ஒரு அருமையான பாடலிலே எவ்வாறு அம்பல சக்கரம் இருக்கின்றது, அந்த சக்கரத்துக்குள்ளே சிவன் எவ்வாறு இருக்கின்றான், அந்த சக்கரத்துக்குரிய சொற்கள் எவை என்பதை இந்த அருமையான 916வது திருமந்திர பாடலிலே நமக்கு விளக்கி சொல்லுகின்றார். எனவே அப்படிப்பட்ட இறைவனை சிவனை நினைத்தால் அரகர என்ன அரியது ஒன்று இல்லை. அப்படி சிவனை நினைக்கின்ற பொழுது நமக்கு அருமையான விஷயம் வேறு எதுவும் இல்லை. அப்படிப்பட்ட சிவனை நினைக்காதவர்கள் மாந்தர்களே இல்லைன்னு சொன்னார். அறிகரை என்ன அறிகிலர் மாந்தர். மாந்தர் என்றால் மனிதர்கள். அப்படிப்பட்ட சிவனை அறிந்து கொள்ள தயாராக இல்லைன்னு சொல்கிறாங்க. இறைவன் காட்சி கொடுக்க தயாராக இருந்தால் கூட இவன் அதை பார்ப்பதற்கு தயாராக இல்லை இந்த மாந்தர்கள். அரகர என்ன அமரரும் ஆவர். அமரர் என்றால் தேவர்கள் ஆவார்கள். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று வள்ளுவர் சொன்னார். அப்படிப்பட்ட தேவர் உலகத்திலே வாழுகின்ற தன்மையை பெறுவார்கள். அரஹர என்ன அரும் பிறப்பு அன்றே. அப்படிப்பட்ட அருமையான இந்த பிறப்பு சிவபெருமானுடைய திருநாமத்தை சொன்னால் பிறப்பு அரும்.
மீண்டும் பிறவாத பெருநெறிக்கு செல்வோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நினைத்ததெல்லாம் நடக்கும். நாம் மகிழ்ச்சியாக முன்னேறுவோம் என்பதை இந்த அருமையான திருமந்திர பாடலிலே திருமூலர் சொல்லியிருக்கின்றார். ஸ்ரீமதே ராமானுஜாய நம. ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி, தாழ்வாதுமில் குரவர் தாம் வாழி, ஏழ்பாரும் உய்யவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி, செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. எப்பேற்பட்ட விஷயங்களையும் தத்துவார்த்தமான செய்திகளையும் ஆழ்வார் இனிய தமிழில், செந்தமிழில் எல்லோருக்கும் புரிகின்ற வகையில் கொடுத்திருக்கின்ற அந்த உன்னதமான மகத்துவமான அந்த மனத்திற்கு, அந்த கருணைக்கு ஈடு இணையே கிடையாது. அப்படி நாம் அனுபவித்து கொண்டு வருகின்ற பொழுது திருவெள்ளரை என்கின்ற திவ்ய தேசத்தை 10 பாசுரங்களாக தொடர்ச்சியாக நாம் அனுபவித்தோம் ஒரு திருமொழியில். அப்படி நிலைப்பாடோடு கூடிய திருமாலிருஞ்சோலை எனப்படுவதான திவ்ய தேசத்தை இந்த திருமொழியில் அனுபவிக்க இருக்கின்றோம். தொடர்ச்சியாக அந்த திவ்ய தேசத்தினுடைய பெருமையெல்லாம் இந்த திருமொழியில் பறக்க பேசுகின்றார். திருமாலிருஞ்சோலை அழகருடைய அந்த நிலைப்பாடு, அவருடைய அழகு, அவருடைய குணநலன்கள் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாதவை. எப்படி பெரியாழ்வார் திருமாலிருஞ்சோலையை வர்ணிக்கின்றாரோ, அனுபவித்திருக்கின்றாரோ, அதைப்போல அவருடைய மகள் ஸ்ரீ ஆண்டாள் திருமாலிருஞ்சோலை அழகருக்கு சில பிரார்த்தனைகளை மேற்கொண்டாள் என்று பார்க்கின்றோம். அந்த பிரார்த்தனைகளை எல்லாம் உடையவர் சுவாமி ராமானுஜர் நிறைவேற்றி வைத்தார் என்று கேள்விப்படுகின்றோம். நம்முடைய ஆத்மாவானது அமைதி பெறுகின்றது, இன்பமுறுகின்றது என்று பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட திருமாலிருஞ்சோலை என்று சொல்லக்கூடிய இந்த திவ்ய தேசத்தை ஆழ்வார் நம் கண்முன் விரித்து காட்டுகின்றார். அங்கு அழகான ஒரு காதல் காட்சி. தமிழனையும் காதலையும் பிரிக்க முடியாத அளவுக்கு தமிழனும் காதலும் ஒன்றோடொன்று பிணைந்திருக்கின்றது. சங்க இலக்கியம் முழுக்க தமிழனுடைய உயர்ந்த வாழ்க்கையான பொருள் இலக்கணத்திற்கு சுவை கூட்டக்கூடியதான நிகழ்ச்சிகளை எல்லாம் நாம் பார்த்திருப்போம். அப்படிப்பட்ட ஒரு சங்க இலக்கியத்தை போன்றதான அங்கு நடந்த நிகழ்ச்சிகளை காட்டுவதான நிலைப்பாட்டில் இந்த பாசுரம் அமைகின்றது. ஒரு ஆண் யானை, ஒரு பெண் யானை மலைப்பகுதியில் வசித்து வருகின்றன. அப்பொழுது பெண் யானை ஊடல் கொண்டு விட்டதாம். ஊடல் என்றால் சிறு சண்டை என்று பொருள். உணவில் எப்படி உப்பானது கலந்தால் உணவுக்கு சுவை கொடுக்குமோ அப்படி காதல் வாழ்க்கையில், திருமண வாழ்க்கையில் ஊடல் என்பது கலக்க வேண்டும் என்பது எல்லா முன்னோர்களுடைய ஒரு ஆசை என்று பார்க்கின்றோம். அப்படி இந்த பெண் யானைக்கு பிடிக்கு ஏதோ ஒரு சின்ன ஊடல் தோன்றுகின்றது தன்னுடைய கணவனான தலைவனான ஆண் யானை மீது. அதனால் அதை விட்டு பிரிந்து போகலாம் என்று எண்ணுகின்ற பொழுது ஆண் யானை திருமாலிருஞ்சோலை அழகர் மீது ஆணையாக கூறுகின்றேன், நீ பிரிந்து செல்லக்கூடாது என்றதாம். அடடா, அழகர் மீது ஆணையிட்டு விட்டதே, இனி எப்படி பிரிந்து செல்வது என்று எண்ணி மீண்டும் கூடிவிட்டது என்று பார்க்கின்றோம். அப்படி பிரிந்தவர்களையெல்லாம் கூட்டுகின்ற ஒரு மலை, பிரிய வேண்டும் என்கின்ற எண்ணம் கொண்டவர்களையெல்லாம் கூட்டுவிக்கின்ற ஒரு மலை, அது திருமாலிருஞ்சோலை. மால் என்றாலும் பெரிய, இரும் என்றாலும் பெரிய, பெரிய பெரிய சோலை என்ற பொருள் எடுத்துக்கொள்ளலாமா என்றால் எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் சர்வேஸ்வரன் எம்பெருமானுடைய குணநலன்கள் எல்லா வார்த்தைகளுக்கும் அப்பாற்பட்டது என்று பார்க்கின்றோம். அப்படி சொல்லுகின்ற பொழுது யானைகளுக்கு அருள் செய்த தன்மை, யானையினுடைய உயிரை எடுத்துக்கொண்ட தன்மை, இரண்டையும் முரண்பாடாக இந்த பாசுரத்தில் ஆழ்வார் காட்டுகின்றார்.
ஒரு வாரணம் பணி கொண்டவன் பொய்கையில் கஞ்சந்தன் ஒரு வாரணம் உயிருண்டவன் சென்றுரையும் மலை கருவாரணம் தன் பிடி துறந்து நின்ற என்று அந்த யானையை விட்டு, ஆண் யானையை விட்டு பிடியான பெண் யானை துறந்து நின்ற, அப்படி பிரிந்து போகலாம் என்று நினைக்கின்ற பொழுது கடல் வண்ணன் திருவானை கூறத் திரியும் தன் மாலிருஞ்சோலையே என்று ஆழ்வார் அனுபவிக்கின்றார். ஒரு வாரணம், ஒரு யானைக்கு, கஜேந்திரன் எனப்படுவதான யானைக்கு அதனுடைய பாதிப்பிலிருந்து, முதலை எனப்படுவதான அந்த விலங்கினுடைய பாதிப்பிலிருந்து காப்பாற்றி அதனை பாதுகாத்தான். ஆனால் கம்சனுடைய யானையின் உயிரை அல்லவா எடுத்து கொண்டான். ஒன்று பக்தி செய்தது, இன்னொன்று அதற்கு மாறாக செய்தது என்று பார்க்கின்றோம். அப்படி யானைகளுக்கெல்லாம் அருள் செய்தவன் உரைகின்ற இடம் இந்த மாலிருஞ்சோலை. அதனால் அப்பேற்பட்டவன் மீது ஆணையிட்டு சொல்லிய அந்த யானையினுடைய, ஆண் யானையினுடைய துயரமும் தீர்ந்தது என்று ஆழ்வார் பாடி மகிழ்கின்றார்.